பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்களை நீதிமான் ஆக்குகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி சுவாமி, நன்றி அப்பா. ஏசாயா 50:8 சொல்லப்பட்டிருக்கிறது போல, எங்களை நீர் நீதிமான் ஆக்குகிறீர். ஆம் சுவாமி, நாங்கள் பிறப்பினால் எல்லா மனிதர்களுமாகிய நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம். அப்படி இருக்க எங்கள் இரத்தத்திலேயே சுவாமி பாவம் இருக்கிறது. எங்கள் சிந்தைகளில் பாவம் இருக்கிறது. சிறு பிள்ளையாய் இருக்கும் போதே பொல்லாத குணமுடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்று உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது அப்பா. ஆம் சுவாமி, ஒப்புக்கொள்கிறோம் சாமி. அப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் எங்கள் பிறப்பிலேயே எங்களுக்கு இருக்கிறது அப்பா. அப்படி இருக்க எங்களை நீர் நீதிமான் ஆக்குகிறீர். ஆம் சுவாமி, அப்படிப்பட்ட பாவத்தோடும் துர்குணத்தோடும் கெட்ட எண்ணங்களோடும் நாங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாதே. அதனால் எங்கள் மேல் நீர் அன்பு கூர்ந்து எங்களை சுத்திகரிக்கிறீர். எங்களை நீதிமான் ஆக்குகிறீர். எங்கள் ஆயுசு நாட்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆம் சுவாமி, எங்களை சுத்திகரிப்பதற்காகவும் எங்களை முழுமையாய் நீதிமான்களாய் மாற்றுவதற்காகவுமே எங்களுக்கு ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறீர். பணம் சம்பாதிப்பதற்கு அல்ல, உலக இன்பங்களை தேடுவதற்கு அல்ல, வீண் புகழ்ச்சியையும் பெருமையையும் தேடிக்கொண்டிருப்பதற்கு அல்ல, அர்த்தமற்ற மாயையான புகழ்ச்சிகளுக்கு மயங்கி திரிவதற்கு அல்ல என்று உம்முடைய வேதவசனம் சொல்லுகிறதப்பா. நாங்கள் அதற்காக படைக்கப்படவில்லை. ஆண்டவரே, பரிசுத்தமாவதற்கு, நீதிமான்களாய் மாறுவதற்கே நாங்கள் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அந்த வசனத்தின்படி நாங்கள் கேட்கிறோம். எங்களை நீதிமான்கள் ஆக்கும். எங்களை பரிசுத்தப்படுத்தும். அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்கள் துர்க்குணங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். எங்கள் இருதயத்தின் பொல்லாத நினைவுகள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தம் அடையட்டும். உம் பாதம் பணிகிறோம். ஆண்டு கொள்ளும், ஆளுகை செய்யும் எங்கள் இருதயங்களையும், எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தையும், எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும், ஆண்டவரே, திருச்சபையையும், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டு வழி நடத்தும். இம்மட்டுமாய் கிருபை செய்த எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். மாரநாதா.